நீ கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் ஆமோஸ் 8:2. அவர் ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இங்கே ஆமோஸுக்கு தேவன் 5 தரிசனத்தை காண்பிக்கிறாரு. முதலாவது, வெட்டுக்கிளிகள் புல் முழுவதையும் சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு அர்த்தம் நாட்டுக்கு பெரிய நாசம் வரப்போகுதுன்னு, மக்களின் உணவு வாழ்வு அழியும்னு காமிக்கிறார். ஆனால் ஆமோஸ் ஜெபிக்கிறாரு, அதனால இந்த தண்டனையை நிறுத்திட்டார். இரண்டாவது தரிசனம், பெரிய அக்னி எல்லாத்தையும் எரிக்குது. இதுக்கு அர்த்தம் முழு தேசத்தையும் அழிக்கும் நிலை. அப்பவும் ஆமோஸ் ஜெபிக்கிறாரு, தேவன் தண்டனை நிறுத்துறாரு. மூன்றாவது, தூக்குநூல், அதாவது ப்ளம் லைன். இது சுவர்களை அளக்கிற நூல். தேவன் யார் சரி யார் தவறுன்னு அளந்து பார்த்து தீர்ப்பு கொடுக்குறார். இந்த தடவை மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். நான்காவது, பழுத்த கனிகள். இதுக்கு அர்த்தம் மக்கள் பாவங்களை முழுமையாக செஞ்சுட்டாங்க, அதனால தீர்ப்புக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஐந்தாவது, தேவன் வேதி அருகில், அதாவது ஆல்டர்கிட்ட நிற்கிறாரு, யாரும் தப்பிக்க முடியாது, தேவன் எங்கிருந்தாலும் தண்டிப்பார். இதுதான் 5 தரிசனம். தேவன் முதல்ல எச்சரிக்கையை கொடுக்குறாரு, அப்புறம் திருந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் மக்கள் மனம் மாறாமல் இருந்ததுனால கடைசியில் தீர்ப்பு உறுதியாகுது. தேவன் ஏன் நம்மளை உடனே தண்டிக்காமல் இருக்கிறாரு, காத்திருக்கிறாரு? நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தனால தான். திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதான் தேவன் தண்டிக்கல, அப்புறம் என்ன, தவறுகளை தொடர்ந்து செய்வோம்ன்ற மனநிலையை உருவாக்கிக்கிறோம். ஆனால் கடைசியில் தண்டனை நிச்சயம்ன்றது மறந்துடுறோம். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை விடாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால் தப்புகளை திருத்தி மனம் திரும்புவோம். ஆமேன்.